மூலமாக கேட்டுக்கிறேன். ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய முருக பக்தர் மாநாட்டுக்காக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் வந்ததுமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எங்களுடைய பரிவார அமைப்புகளைச் சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்கள், திரு மணிமாறன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. பிறகு நம்ம தலைவர்கள் எல்லாம் முன்னாள் நமது மேதக ஆளுநர் அவர்கள், அன்புக்கு ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள், நம்ம திருப்பதி நாராயணன் அவர்கள், தாராத்தே தியாகராஜன் மற்றும் நம்முடைய மாநில நிர்வாகிகள் நாச்சியப்பன், சுமதி வெங்கடேசன், திரு கருநாகராஜன், உமானந்தன், காளிதாஸ் எல்லாரும் இருக்கிறோம். இதில் முதல் முறையாக என்னென்னா முருக பக்தர்கள் மாநாடு எப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்ன செய்ய போகிறோங்கிறது இளங்கோவன் அவர்களும் மணிமாறன் அவர்களும் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய ஏதாவது கேள்வி இருந்தால் பார்த்துக்கலாம். வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு ஆனது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முருகபக்த மாநாடு நடக்கக்கூடிய அதே திடல்ல அறுபடை வீடுகளுடைய மாதிரி கண்காட்சியானது, அருட்காட்சியானது நேற்றை காலையில் 9 மணிக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றை காலையில் தொடங்கி 22ஆம் தேதி இரவு வரைக்கும் அந்த இடத்துல அந்த அறுபடை வீடுகளுடைய கண்காட்சியானது, வழிபாடானது இருக்கும். கடந்த 9ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகன் கோவில்களிலிருந்து பூஜிக்கப்பட்ட வேலானது அந்த அறுபடை வீட்டினுடைய முன்னாடி பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்கான பூஜைகள் எல்லாம் நேற்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அதே மாதிரி முருகன் அடியார்கள் கிட்டத்தட்ட ஒரு 58 முருகன் அடியார்கள், முருகனை போற்றியவர்கள், நக்கீரர் தொடங்கி நம்முடைய கிருபானந்த வாரியார் வரை இருக்கக்கூடிய அத்துணை முருகனடியார்களையும் அங்கே ஒரு கண்காட்சி, அவர்களுடைய படம், அவர்களுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் முருக பக்தர்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அங்கே கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அங்க வரக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும் அங்க வரணும்னு சொல்லியிருக்கோம். நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 5 லட்சம் முருக பக்தர்கள் அங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத்தனை பேரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சியை யாரும் செஞ்சதில்லை, எந்த இடத்துலயும் நடந்ததில்லை. இந்த முறை தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு முயற்சி 5 லட்சம் பேர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான பல பெரியவர்கள், பல அரசியல் இயக்கங்கள், சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவர்களும் நேரடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய முருகபக்தர் மாநாடு நிச்சயமாக வெற்றிகரமாக, நல்லபடியாக மக்கள் ஆதரவோடு, முருகபக்தர்களுடைய ஆதரவோடு நல்லபடியாக நடக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. விஸ்வ இந்து பரிஷத் தமிழகத்தில் துவங்கப்பட்ட போது ஸ்ரீ முருகப்பெருமான் திருவருளால் இந்த அமைப்பிற்கு தலைமை பொறுப்பேற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக திறம்பட நடத்தியவர் சுவாமி திருமுருக கிருபானந்த வாரியார். எங்களது அமைப்பிலே இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே தீவிர முருகபக்தி உண்டு. எனவே மதுரையில் நடைபெறும் முருகபக்தர் மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கடமை உணர்வோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம்.